பிரைஸ் லார்ட். தேவனும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம உமர் ஃபருக்கை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யார் இந்த உமர் ஃபருக் என்றும் அவர் எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே நம்முடைய முந்தைய வீடியோக்களுடைய லிங்கை கொடுத்திருக்கோம். நீங்க அதில் தொடுத்து பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு உமர் ஃபருக் அவர்கள் சொல்லக்கூடிய மிக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த எங்களுடைய புஸ்தகத்துக்கு யாரும் பதில் தரல, நான் நிறைய புக் எழுதியிருக்கேன், யாரும் பதில் தரல அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோக்கள்ல சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் ஏற்கனவே அதற்கான பதில்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் இந்த ஷார்ட் வீடியோல ஒரு சுருக்கமான பதிலை கொடுத்து உமர் ஃபருக் அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். நம்ம கையில உமர் ஃபருக் எழுதின புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, அவர் முன்னாள் கிறிஸ்தவ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். முன்னாள் கிறிஸ்தவ பாஸ்டர் விஜயன் சொல்லிட்டு. இவர் எந்த விதத்துல இவர் கிறிஸ்தவ பாஸ்டரா இருந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனாலும் இவர் போடி போதகன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோக்களை நிரூபித்திருக்கிறோம். இன்றைக்கும் இவருடைய புஸ்தகத்திலிருந்து பதிலையும் நம்ம சொல்லிட்டு முன்னாள் கிறிஸ்தவ போதகரிடத்துல சில கேள்விகளை கேட்கலாம். 98வது பேஜ்ல என்ன கேட்டிருக்காருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதை இறைவனிடத்தில் வரான் எழுதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே காலத்தில் ஜனங்களை வழிநடத்த மோசே தீர்க்கதரிசியிடம் வேதம் இருந்ததால் மோசே தான் ஜனங்களை கர்த்தரிடம் வழிநடத்தி செல்வதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்தார். மோசே ஜனங்களுக்கு படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உயிரினும் மேலான மாசற்ற போதனையே போதித்து வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கோட் பண்றாரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த மாசற்ற கட்டளையை தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஏசாயா, தாவீது, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேதம் அருளப்பட்டதால் இத்தீர்க்கதரிசிகள் தாம் அவரவர் காலத்தில் கர்த்தரிடம் செல்வதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தார்கள். இந்த மாசற்ற கட்டளையை தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஏசாயா, தாவீது, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேதம் அருளப்பட்டதால், ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொருவருக்கும் வேதம் அருளப்பட்டதால் இத்தீர்க்கதரிசிகள் தாம் அவரவர் காலகட்டத்தில் கர்த்தரிடத்திற்கு செல்வதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுல என்னங்க இருக்கு, அவங்கவுங்க காலகட்டத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, அவங்க வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொல்றதுல என்னங்க இருக்கு, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறார். இதுல நான் திரும்பவும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி, என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை தவிர என் வழியாதான் பிதாவினிடத்துல போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இங்க மோசே காலத்துல ஜனங்களை வழிநடத்த மோசே ஒரு வழியா இருந்தாரு. எந்த இடத்துல மோசே அவருடைய கானான் பிரயாணத்திலும் சரி அல்லது மோசேவனுடைய காலகட்டத்துல சரி, எந்த இடத்துல மோசே நான் வழி, நான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்லிட்டு பைபிள்ல எங்க சொன்னார் என்பதை இந்த உமர் ஃபருக் அவர்கள் காண்பிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் எந்த இடத்துலயாவது நான் வழியா இருக்கிறேன், நான் தான் சத்தியமா இருக்கிறேன், நான் தான் ஜீவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி பைபிள்ல சொன்னதாக இந்த உமர் ஃபருக் அவர்கள் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் உமர் ஃபருக் அவர்கள் சொல்றாங்க என்னவா, ஒவ்வொருவருக்கும் வேதம் அருளப்பட்டதால், யாருக்கு, ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் வேதம் அருளப்பட்டது. அதாவது வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் சொல்லிட்டு ஏசாயா, தாவீது, எரேமியா, தாவீதெல்லாம் எந்த லிஸ்ட்ல தீர்க்கதரிசியா சேர்த்தாருன்னு தெரியல. இவர் முன்னாள் பாஸ்டர். தாவீது, எரேமியா, எசேக்கியேல் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வேதம் கொடுக்கப்பட்டதாம். இப்போ பைபிள்ல எந்தெந்த தீர்க்கதரிசிக்கு என்னென்ன வேதம் கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம உமர் ஃபருக் அவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு கட்டாயமாக நீங்க சொல்ல வேண்டும். அந்த வேதங்கள்லாம் எங்க, பைபிள்ல எந்தெந்த தீர்க்கதரிசிக்கு என்னென்ன வேதங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த உமர் ஃபருக் அவர்கள் நமக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேவுடைய காலத்துல மோசே அவர் வழியாக இல்லாமல் வழிகாட்டியாக இருந்தார். தீர்க்கதரிசிகளுடைய காலகட்டத்திலே தீர்க்கதரிசிகள் எல்லோரும் கர்த்தரிடத்திற்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்தார்களே தவிர வழியாக இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வழியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு பறைசாற்றுகிறது. சரிங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் வேதம் அருளப்பட்டது, அதனால அவர்கள் சத்தியம் ஜீவனமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவருடைய கூற்றுப்படியே கடைசி இறைவேதம் குரான் என்று சொன்னால், கடைசி இறைவேதத்தை வைத்திருக்கக்கூடிய முகமது அவர்கள் எங்கேயாவது
குரான்ல நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லி எங்கேயாவது சிங்கிள் இடத்துல ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி நமக்கு இவர் எடுத்து காண்பிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம திரும்பவும் ஆணித்தனமாக சொல்கிறோம், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே யூதர்களுக்கு போதித்திருக்கிறார். என்னை அல்லாமல், அதாவது என்னை அல்லாமல் வேற எந்த தீர்க்கதரிசி மூலமாகவோ அல்லது இறை தூதர் மூலமாகவோ யார் மூலமாகவோ நீங்கள் பிதாவினிடத்தில் போய்விட முடியாது என்று சொல்லி இங்க தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பறைசாற்றுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம உமர் அவர்களுக்கு நம்ம அநேக கேள்விகளை வைத்திருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் தருவார் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்துல 98வது பக்கத்துல நம்ம அவர் வைத்த இந்த ஒரு வாதத்திற்கு நாம் பதில் கொடுத்திருக்கிறோம், கேள்விகளும் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். God bless you.